ஐடிக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். உங்களுக்கு கொரி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணி வித்தின் 24 ஹவர்ஸில் சால்வ் பண்ணி தருவோம். 100% ட்ரை பண்ணுவோம். ப்ளஸ் நீங்கள் ஜிஎஸ்டி இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணி உங்களே நாங்கள் காண்டாக்ட் பண்ணுவோம். வெல்கம் டு நாலேஜ் அண்ட் இன்ஃபோ யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிளாக்கிங் அண்ட் அன்பிளாக்கிங் ஆஃப் இவே பில். எதனால் பிளாக் ஆகுது, எப்படி அன்பிளாக் பண்ணணும்ன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரெக்வஸ்ட் பண்ணுறேன், என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோட ஃபியூச்சர்ஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நார்மலாக ஜிஎஸ்டி இவே பில் எப்போ லாக் ஆகும் பார்த்தீங்கன்னா இங்கே போட்டுருக்காங்க பாருங்க. இவே பில் சிஸ்டம் ஆஸ் a நியூ feature of blocking and unblocking of tax GST and as per the rule. This is if the GST taxpayer has not filed the return GST or 3B for the last 2 successive months in GST common portal, then the GSTN will be blocked for further generation of e-way bill. So successive of 2 month நம்ம GST or 3B file பண்ணோம்னா நம்மளோட e-way bill ஜென்ரேஷன் வந்து பிளாக் ஆகிடும். நம்மளால் ஜிஎஸ்டி இன்வாய்ஸுக்கு இவே பில் வந்து ரைஸ் பண்ண முடியாது. அது இமேஜ் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் உங்களுக்கு காட்டும். இவே பில் நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா எரன் போட்டுட்டு உங்களோட ஜிஎஸ்டி நம்பர் போட்டுட்டு as not filed GST 3B return on portal for the last 2 consecutive months, the GSTN is blocked for the e-way bill generation either as a consigner or as a consignee. கன்சைனராகவும் போட முடியாது, கன்சைனியாகவும் போட முடியாது. அதாவது அவுட்வேர்டாகவும் போட முடியாது, இன்வேர்டாகவும் நம்மளோட இவே பில் வந்து ஜென்ரேட் பண்ண முடியாது. 2 சக்சசிவ் கன்செக்யூட்டிவ் மந்த் நம்ம ஜிஎஸ்டி 3B வந்து ஃபைல் பண்ணாமல் இருந்தோம். ஒன்ஸ் நம்ம அதை ஃபைல் பண்ணிட்டாலே இங்கே அன்பிளாக்கிங் என்ன ரூல் கொடுக்குறாங்கன்னா, ஒன்ஸ் த ரிட்டர்ன் ஜிஎஸ்டி 3B இஸ் ஃபைல்ட் இன் ஜிஎஸ்டி காமன் போர்ட்டல், த பிளாக் GSTN will automatically updated as a unblock within a day in the e-way bill system and the taxpayer can continue with the e-way bill generation. So நம்ம once நம்ம GST 3B ஃபைல் பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக GSTN வந்து அன்பிளாக் ஆகிடும், e-way bill ஜென்ரேட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. பட் however, if the status is not updated in e-way bill system, then the taxpayer can do immediately by going to the e-way bill portal and clicking the option. இந்த ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. இது என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, இந்த e-way bill சிஸ்டத்தில் போனீங்கன்னா சர்ச் ஆப்ஷனில் e-way bill லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அப்டேட் பிளாக் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே போயிட்டு உங்களோட ஜிஎஸ்டி நம்பர் போட்டுட்டு கேப்சா போட்டுட்டு கோன்னு கொடுத்தீங்கன்னா, சப்போஸ் உங்கள் ஜிஎஸ்டி நம்பர் லாக்ல இருந்துச்சுன்னா உடனே அன்பிளாக் வந்து ஆகிடும். அதாவது ஆட்டோமேட்டிக்காக அன்பிளாக் ஆகிடும்னு சொல்கிறாங்க. 2 மந்த்து ஜிஎஸ்டி ரிட்டர்ன் நீங்கள் ஃபைல் பண்ணாமல் இருந்து ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும்ன்றாங்க. பட் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகலன்னா இந்த ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் அன்பிளாக் கொடுத்தீங்கன்னா உடனே உங்களோட ஜிஎஸ்டி வந்து அன்பிளாக் ஆகிடும். ஸோ உங்களோட இவே பில்லை நீங்கள் ரைஸ் பண்ணணும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.